ஸோ நீங்கள் ஒரு நாள் ட்ரக் எடுத்துகிட்டே இருக்கீங்க, திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆகிட்ட ட்ரக் குடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னு நிறுத்துறீங்கன்னா உங்களுக்கு அது கூடாது. இது நீங்கள் நினச்சா தூக்கி போடுற செருப்பு கிடையாது. பிரெயினுக்கு ப்ளசண்ட் தரக்கூடிய விஷயங்கள் அதுதான் அதை அடிக்ஷனாக எடுத்துக்கும். நம்ம ஊருக்கு ஆளுங்க ஆரம்பிச்சாங்கனாலே குவார்டர் ஆஃப், யாரும் ஒரு ஷார்ட் அப்படின்றதுலாம் நிறுத்துறது கிடையாது. ஆனால் ஃபாரினர் தான் அழகாக பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைம் அப்போ, பால் கொடுத்துக்கிட்டு இருக்க டைம் அப்போ, அந்த டைம் அப்போ நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது தான் உங்கள் ஃபீட்டஸ் அதிகமாக மாறும். 6 மாதம் முன்னாடி அவங்க ட்ரக் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் நிறுத்திட்டாங்க. 6 மாசமா ட்ரக்கே இல்லைன்னா இந்நேரம் இந்த ட்ரக் பாடியில் டீடாக்ஸ். வானம் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னென்ன விளைவுகள்லாம் வருது அப்படின்றத டாக்டர் சபரிநாத் நம்ம கூட இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ பெண்களும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி விளைவு வருது இதனால? சரி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரன்றது அதிகரிக்கிறதுன்றது ஒரு உண்மையான விஷயம்தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெண்களும் சம உரிமை, சமத்துவம் இதெல்லாமே இருக்கிறதுனால, எல்லாத்தையும் இருக்கிறதுனால இதுலேயும் அவங்க பங்கு கேட்டாங்களோ என்னமோ. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறது யதார்த்தமான உண்மை. எல்லாரும் பார்க்குறோம், பேசுகிறோம், செய்திகளில் பார்க்குறோம், தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம். இந்த மாதிரி கேசஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது விளைவுகளை அதிகரிக்குமா அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா 2 இதுவாக பிரிக்கலாம். ஒன்று, ட்ரக்ஸ் ஜென்ரலாகவே நம்ம மனுஷங்களுக்கு என்ன விளைவுகள் வருமோ அது எல்லாமே பெண்களுக்கும் வரும், ஆண்களுக்கும் வரும். ஓகே, ஒன்று. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியாது அப்படின்றது பெண்களுக்கும் வரும், ஆண்களுக்கும் வரும். இப்போ ட்ரக்ஸ் ஆன டைமில். ரெண்டாவது, உங்களுக்கு அந்த நியூராலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். இப்போ அந்த டெலியூஷன், ஹலுசினேஷன், இலூஷன். இப்போ டெலியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபால்ஸ் பிலீஃப், தவறாக நினச்சிக்கிறது. நான் தான் அழகி, பேரழகி, இந்த மாதிரி ஒரு நினச்சிக்கிறது. இதெல்லாம் டெலியூஷன். இலூஷன்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வேற மாதிரி பார்க்கறது. ஒரு பொண்ணை இவன பிசாசு மாதிரி இருக்கா, அவள் கண்ணுக்கு பிசாசா தெரியும். ஓகே, ஒரு பொண்ணு பிசாசா தெரியும் எடுத்துக்கும் போது. ஓகேங்களா? ஸோ இந்த எஃபெக்ட்லாம் ஆண்களுக்கும் அதே மாதிரி தான் தெரியும், பெண்களுக்கும் அதே மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த டெலியூஷன், ஹலுசினேஷன் எல்லாமே 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான். அதே மாதிரி நம்மளோட மற்ற உறுப்புகளான எஃபெக்ட்ஸ். இப்போ கொக்கைன் எடுக்கிறாங்க, கொக்கைனோட எஃபெக்ட்ஸ் மெயினாக ஹார்ட் அட்டாக்ஸும் உண்டாக்குது. எவ்வளோ பேர் ஹார்ட் அட்டாக்ஸ்னால கொக்கைனில் இறக்குறாங்க. ஓகே, அப்போ அந்த கொக்கைன் ஹார்ட் அட்டாக் பெண்களுக்கும் உண்டாக்கும், ஆண்களுக்கும் உண்டாக்கும். 2 பேருக்குமே சமமாக உண்டாக்கும் போது அதில் எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி காக்கா வலிப்பு, அதே மாதிரி கொஞ்சம் ஆல்டராகி அன்கான்ஷியஸ், கோமாக்கு போகிறது, இந்த மாதிரி இந்த சீஜர்ஸ், காக்கா வலிப்பு, பக்கவாதம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி ட்ரக்ஸ்னால ஆண்களுக்கும் உண்டாகும் போது, பெண்களுக்கும் உண்டாகும் போது. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் எஃபெக்ட்ஸ்லாம் எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அது எதுல வேறுபடும் அப்படின்னா எவ்வளவு டோஸ் எடுக்கிறாங்கன்றது பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு ஸ்நாட் ஆஃப் கொக்கைனுக்கும் ஒருத்தர் பல ஸ்நாட் ஆஃப் கொக்கைன் எடுக்கிறதுக்கும் ஓவர் டோசிங் பண்ணும்போது இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக போகுது. இதுதான் பேசிக்கான விஷயம். ரெண்டாவது, பெண்களை சார்ந்து ஏதாவது எஃபெக்ட்ஸ் இன்னும் அதிகமாகுமா அப்படின்னும் போது நிறைய ஆங்கிள் பேசலாம். ஹெல்த் ஆங்கிளில், சோஷியல் ஆங்கிளில், ஓகேங்களா, எக்கனாமிக்கல் ஆங்கிளில், எல்லா ஆங்கிள்லையும் எஃபெக்ட்ஸ் இருக்க தானே செய்யும். இப்போ சோஷியல் ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் ட்ரக்ஸில் இருக்கும் போது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட்டில் பெருசாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஹையாக இருப்பாங்க, ஆல்டர்டாக இருப்பாங்க. அப்படின்னும் போது அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் கரெக்டான அவங்களுக்கே தெரியாது. இதுதான் பல ஆண்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த டைமில் அவங்களே பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகுது. இப்போ அவங்கள எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு டூல் மாதிரி தே கேன் யூஸ் த லேடிஸ் வாட் எவர் வே. ஸோ நிறைய இந்த பார்ட்டிஸ் நடக்கிறதுல, இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய மிஸ்யூசஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சோஷியல் ஆங்கிள். அதே மாதிரி இன்னொரு சோஷியல் ஆங்கிள் பெண்கள் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வெளியே போகிறாங்க, இல்லை அவங்க இது பண்ணும்போது ஒரு ட்ரக் அடிக்டாக இருக்கும்போது அவங்களால ப்ராப்பராக பேச முடியாது, ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியாது, ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு குழந்தைங்க ஒன்று ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் அம்மா ஒரு ட்ரக் அடிக்டாக இருக்காங்கன்னா அந்த ஃபேமிலி ஆங்கர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ வரைக்கும் நம்ம சமுதாயம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குன்ற காரணம் பெண்கள் குடிக்கிறது இல்லை, இந்த ஆண்கள் தான் குடிக்கிறாங்கன்றதுனால தான் பெண்கள் வீட்டில் ஒரு பெரிய ஆங்கரிங் பில்லராக இருக்காங்க. அவங்க பசங்களை பார்த்துக்கிறாங்க, அந்த ஆளை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, ஏன்டா டேய் குடிச்சிட்டு வரிய, ஏன் அப்படி நாசம் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கரிங்க. அந்த மாமியார், அதாவது அந்த அந்த ஆளோட அம்மாவும் இருப்பாங்க வீட்டில். ஸோ எல்லாரும் சேர்ந்து அந்த ஆணை திருத்துறதுக்கான ஒரு வழியை பார்க்குறாங்க. ஆனால் பெண்களையும் இங்கே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வருது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு ஃபேமிலியோட பில்லரே அசைக்கப்படுதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது ஃபேமிலியில் எல்லாம் இருக்காது, ஈஸியாக பிரிதல் ஏற்படும், டிவோர்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே சண்டை, சூசைட்ஸ், வெட்டு குத்து எல்லாமே அதிகமாகும். அதனால் தயவு செஞ்சு இது சோஷியல் ஆங்கிளில் நம்ம ரொம்ப யோசிக்கணும். எக்கனாமிக்கல் ஆங்கிள்லேயும் பெண்கள் குடிக்கிறாங்க, இல்லை பெண்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்னும் காசு வேஸ்ட்.
ஆண்கள் வந்து டைரக்டா டாஸ்மார்க் வாசல்ல நிக்கிறாங்கன்றதுனாலதான் காசெல்லாம் போயிடுதுன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பெண்களும் அதுக்கு ஈக்குவலா ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது காசெல்லாம் திருப்பியா வந்துட்டு எவ்வளவு வேஸ்ட். பெண்கள் தான் ஜென்ரலா சேமிச்சு ஃபேமிலிக்காக வந்து எதை நடத்துறதுக்கான வழியை காட்டுவாங்க. அவங்க தான் வர காசை வந்துட்டு யோ குடியா அப்படின்னு சொல்லிட்டு பையன் செலவுக்கு இவ்வளவு வைக்கணும், இவங்க பொண்ணு செலவுக்கு இவ்வளவு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணிக்கை. ஆண்கள் சம்பாரிச்சுட்டு வந்து வரது தான் தெரியுமே தவிர இந்த சேவிங்ஸை கரெக்டா பண்றது வந்துட்டு நிறைய ஆண்களுக்கு டைம் இருக்காது, கொஞ்சம் இது மாதிரி. ஆனா பெண்கள் அந்த ஆங்கரிங் ரோல நல்லா பண்ணுவாங்க. அந்த இடத்துல பெண்கள் வந்து திருப்பி ட்ரக்ஸ் இந்த ஆங்கிள் போகும்போது அந்த எக்கனாமிக்கல் லாஸஸும் ரொம்ப அதிகமா இருக்கும். மூணாவதா வந்து ஹெல்த் லாஸ். ஹெல்த் லாஸ்னும் போது பெண்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஆண்களுக்கு ஈக்குவல் அப்படின்னும் போது ஹெல்த் வைஸ் நிறைய மாற்றங்கள் இருக்கு. இப்ப பெண்கள்ன்றது பாத்தீங்கன்னா வந்து மாசம் மாதவிடாய் ஆகக்கூடிய ஒருத்தவங்க, மென்சுரேட்டிங் உமன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சைல்டு பியரிங், குழந்தைங்களை வந்து அவங்க சுமக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு. ஹார்மோன் சார்ந்த ஒரு உடம்பு, பால் சுரக்க வேண்டிய ஒரு உடம்பு, இந்த மாதிரி பல்வேறு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பெண்களுக்கு தான் இருக்கு, ஆண்களுக்கு அதெல்லாம் இல்லை. ஸோ பெண்களுக்கு அப்படின்னும் போது மார்பங்கள்ல பால் சுரக்குது. இந்த ட்ரக்ஸ் நீங்க எடுக்கிறீங்க, ஆல்கஹால், ட்ரக்ஸ், எனிதிங் எடுக்கிறீங்கன்னா எல்லாமே பால்லையும் சுரக்கும். அப்போ ஒரு மதர் ஃபீடிங் உமன் வந்து ட்ரக் அடிக்டா இருந்தா குழந்தைங்களுக்கு எவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸ்னு நம்ம யோசிக்கணும். குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கும் அந்த போதை மாதிரி கண்டிப்பா போகும், ட்ரக்ஸ் போகும். புரியுது நான் சொல்றது? இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ குழந்தைங்களுக்கு அதுதான் உள்ள போகும். நம்ம டாக்டருங்க மாத்திரைங்க கூட ரொம்ப ஜாகிரதையா பார்த்து எழுதுவோம். இப்போ எக்ஸாம்பிள், நீங்க வரீங்க அப்படின்னும் போது வந்துட்டு எனக்கு ஒரு சார் எனக்கு இருமல் சரின்னு வரீங்கன்னா அசால்ட்டா ஒரு 7 மாத்திரை அடிச்சு கொடுங்க, போடுங்க 5 நாள்ல சரியாயிடும். ஆனா இதே நீங்க ஒரு 6 மாசம் கர்ப்பிணியா வரீங்கன்னா ரொம்ப யோசிப்பேன். ஓகே, அப்போ வந்து நீங்க ஜஸ்ட் தொண்டையில கார்பிள் மாதிரி பண்ணிக்கோங்க, விட்டமின் சி மட்டும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பார்க்கலாம், ரொம்ப அதிகமா இருந்தா மட்டும் இதை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரக்ஸை மேக்ஸிமம் குறைப்பேன். ஏன்னா ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் குழந்தைய சேர்த்து பாதிக்கும். ஏன்னா குழந்தைங்க வளரும் போது அதுக்கு வந்து உறுப்பு ஊர்கள் வளருது. ஒரு சில மாத்திரைகள் வந்தோ இல்லைன்னா ஒரு சில சாப்பாடுகள் இல்ல ஒரு சில விஷயங்கள் இதெல்லாமே வந்து ஃபார்மேஷன்லயே வந்து கருவை டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கரு டேமேஜ் பண்ணும்போது ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு கை இல்லாம பிறக்குது, கால் இல்லாம பிறக்குது, மூளை வளர்ச்சி இல்லாம பிறக்குதுன்னா எந்த அம்மானால நல்லா இருக்க முடியும்? அப்போ இந்த ட்ரக்ஸ்ன்றது இதை பண்ணும். அப்ப நீங்க எடுக்கிற ஆல்கஹால் ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோமா பண்ணுது. குழந்தைங்க ஹார்ட் வீங்கி பிறக்குதுங்க. ஸ்மோக்கிங் பண்ணீங்கன்னா மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் உறுதி. ஸோ அந்த பிரெக்னெண்டா இருக்கும்போது ஸ்மோக்கிங் தம் அடி நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மென்டலி ரிட்டார்டட் அந்த மென்டல் குழந்தைகள் உறுதி. இது எல்லாம் ப்ரூவன் ரெக்கார்ட். ஓகேங்களா? குட்ட குழந்தைகள் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது எல்லாமே IUGRன்னு சொல்றாங்க, இன்ட்ரா யூட்ரைன் growth retardation. உங்களோட மாசத்துக்கு ஏற்ற அளவுக்கு வயிறு இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னது? இந்த சிகரெட்டு, ஆல்கஹால். அப்போ போதைகள் வந்து குழந்தைகள் பெண்களை எவ்வளவு தூரம் பாதிக்குதுன்னு பாருங்க. ஸோ நாட் ஓன்லி நான் இந்த பேசன் ஆங்கிள் பாருங்க, சோஷியல் ஆங்கிளும் சொல்றேன், எக்கனாமிக்கல் ஆங்கிளும் சொல்றேன், ஹெல்த் ஆங்கிளும் சொல்றேன். ஸோ எல்லா ஆங்கிள்லையும் வந்துட்டு இந்த போதைகள் வந்து பெண்களை இன்னும் அதிகமா பாதிக்கும், சொசைட்டி அதை தாக்கும் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக உடனே இந்த ஃபெமினன் ஆக்டிவிட்டிஸ்லாம் அப்போ நீங்க மட்டும் குடிக்கலாமாடா, நாங்க குடிக்கக்கூடாது அப்படின்னீங்கன்னா நான் வந்து யாருமே குடிக்க வேணாம்னு தான் நான் சொல்றேன். ஜென்ஸும் குடிக்காதீங்க, லேடிஸும் குடிக்காதீங்க, ஜென்ஸும் போதைக்கு அடிமையாகாதீங்க, பெண்களும் அடிமையாகாதீங்கன்னு தான் நம்ம பார்த்து. நீங்க இதுல வந்து ஒரு சமத்துவம் அப்படின்ற இடத்துல வரீங்க அப்படின்னும் போது நான் வந்து பெண்களோட ரோல் என்னன்னு பாக்குறேன்னா, நீங்க திருத்தற இடத்துல இருக்கணும். ஒரு ஜான்சி ராணியா, புரியுதா நான் சொல்றது? இந்த இடத்துல வந்துட்டு சமத்துவம், நீ குடிச்சா நான் குடிக்க கூடாதா அப்படின்னு பேசுறத விட்டு எப்படா நீ குடிக்கலாம், எப்படா நீ விற்கலாம், கடையெல்லாம் மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து பெண்கள் போர்ஸும் ஒன்னா வந்ததுன்னா, பெண்கள் ஓட்டெல்லாம் ஒன்னா சேர்ந்து எவன் இன்னைக்கு இந்த டாஸ்மார்க்கை மூடுறாங்க, இல்லை யார் வந்து பார்த்தீங்கன்னா போதை இல்லாமல் தமிழ்நாடு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தாண்டா எல்லாம் மொத்த பெண்கள் ஓட்டுன்னு பெண்கள் ஒரு புரட்சி ஏற்படுத்தலாம். எவ்வளோ நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நானும் சமத்துவமா குடிப்பேன், நானும் சமத்துவமா போதை பார்த்துருவோம்டா, நீ ஆனா நான் பெண்றான்னு பேசும்போது மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கவன் நல்லா ஜாலியாக விற்பனை பண்ணிக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு அவன் குடும்பம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு மக்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றத நம்ம பாருங்க. ஓகே சார், ஒரு பொண்ணு வந்து டீனேஜ் கேர்ள், அவள் வந்து 6 months தொடர்ந்து வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. 6 monthsக்கு அப்புறமா விட்டுட்டா, அவளுக்கு மேரேஜ் ஆகுது. அப்போ அவள் குழந்தை எப்படி பிறக்கும்? இல்லை, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது, பெரிய ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைம் அப்போ, பால் கொடுத்துக்கிட்டு இருக்க டைம் அப்போ, அந்த டைம் அப்போ நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது தான் உங்கள் ஃபீட்டஸை அதிகமாக பாதிக்கும். 6 monthsக்கு முன்னாடி அவங்க எடுத்திருந்தாங்க, இல்லை 6 yearsக்கு முன்னாடி அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது எவ்வளோ வருஷங்கள் கேப் அதிகமாகுதோ உங்களுக்கு பாடி டீடாக்ஸ் ஆகிடும். அதுல பிரச்சனையே கிடையாது. இப்ப பாடி டீடாக்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம சாப்பிடுறது நாளைக்கே வெளியே போயிருங்க இல்லையா, திருப்பி இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம பாடி எக்ஸ்கிரீட் பண்ணிடும். அதுதான் யூரின், அதுதான் வந்து நம்ம போற ரெஸ்ட் ரூம், பாத்ரூம், இது எல்லாமே வந்து பாடியை வெளியேற்றுற டீடாக்ஸ். தண்ணி குடிக்க பாடி டீடாக்ஸ் ஆகிட்டே இருக்கும்.
வேர்வை, இதெல்லாம் டீடாக்ஸ்க்கு அற்புதமான ஒரு விஷயங்கள். ஸோ யூரின் நல்லா போகணும், ஃப்ரீயா மோஷன் போகணும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கணும். இதோட பெரிய டீடாக்ஸ் இந்த உலகத்திலே கிடையாது. ஸோ அதை பாடியே தானா பண்ணும். ஸோ அதனால 6 மாசம் முன்னாடி அவங்க ட்ரக் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் நிறுத்திட்டாங்க. 6 மாசமா ட்ரக்கே இல்லைன்னா இந்நேரம் இந்த ட்ரக் பாடியில டீடாக்ஸ் ஆயிருக்கும். அதனால அந்த ட்ரக்னால அந்த குழந்தைக்கு பிரச்சனை வராது. இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானது, எவ்வளவு ட்ரக் எடுத்தாங்க, அதுல உறுப்புகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. அது ஃபியூச்சர்ல அந்த லைஃப்ல வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தாத்தா சொல்றாரு, அவர் கேன்சர் பேஷண்ட் கண்டுபிடிச்சோம். அவர் வந்து சொல்றாரு, சார் நான் சிகரெட்டே பிடிச்சி 10 வருஷம் ஆயிடுச்சுன்றார். அவர் வயசு 80. 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்ப எவ்வளவு நாள் வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்தாரு? 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்றீங்களா? அப்போ என்ன ஒரு 20 வயசுல இருந்து ஒரு 70 வயசு அவருக்கு இப்ப வயசு 80. 10 வருஷத்துக்கு முன்னாடியே சிகரெட் பிடிக்கிறது விட்டுட்டேன்றாரு. அப்ப எவ்வளவு வருஷம் வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்தாரு? ஒரு 60 இயர்ஸ் இருக்கும். 70மா 80 - 10 வந்து 70. இல்ல ஒரு வயசுல இருந்து குடிக்க முடியாதுல்ல? இல்லம்மா, என்னம்மா நீங்க 80 வயசு அவருக்கு இப்போ 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் புடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு வயசு வரைக்கும் புடிச்சாரு அப்படின்றது தான் கேள்வி. ஓகேங்களா? அப்போ 70 வயசு வரைக்கும் அவர் புடிச்சிட்டு இருந்தாரு. ஓகேவா? அப்போ 70 வயசு வரைக்கும் புடிச்சாரு. நீங்க சொல்ற மாதிரி தோராயமா ஒரு 18-20 வயசுல ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப 20 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 60 இயர்ஸ். 50 வருஷம். அப்ப கிட்டத்தட்ட 50 வருஷம் ஒரு சிகரெட் பிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? 10 வருஷம் விட்டுன்றதுக்காக அந்த 50 வருஷம் பிடிச்ச சிகரெட்டோட சைடு எஃபெக்ட் ஒரு உடம்புல இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும். அவ்வளவுதான் மேட்டர். ஓகேங்களா? அப்ப 50 வருஷம் பிடிச்ச சிகரெட்னால தான் இப்போ 80 வயசுல அவருக்கு கேன்சர் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ நான் 10 வருஷம் பிடிக்கவே இல்லையே, அதுக்கு முன்னாடி இப்ப நான் மஜா அப்படின்றவர். சோ இது ரெண்டுத்துக்கு வேறுபாடு பார்க்கணும். நம்ம எடுக்கிற ட்ரக்ஸ் அவங்க உடம்ப என்ன தாக்கும், எடுத்த ட்ரக்ஸ் இப்ப நான் எடுக்கிறதே இல்லை, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு நீங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது பண்றது தான் குழந்தைங்களுக்கு ஆபத்து. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்துல என்னன்னா, நிறைய பேர் இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நான் கல்யாணம் ஆயிடுச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன், பிரெக்னென்ட் ஆகும் போது நிறுத்திடுவேன், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. இது உங்க வந்து நீங்க நினைச்சா தூக்கி போடுற செருப்பு கிடையாது. இது பயங்கரமா பின்னி உள்ளேயே பெடல் எடுக்கிற பெரிய அட்ராக்டிவ் ஒரு ஏஞ்சல். புரியுதா நான் சொல்றது? ஸோ நீங்க ஒரு நாள் ட்ரக் எடுத்துட்டே இருக்கீங்க, திடீர்னு பிரெக்னென்ட் ஆகிட்ட ட்ரக் குடிக்கலாம் நிறுத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நிறுத்துறீங்கன்னா உங்களுக்கு அது விடாது. திருப்பியும் லைட்டாக குடிச்சிட்டோமா, லைட்டாக அவனை பற்ற வச்சுக்கிட்டோமா, லைட்டாக அவனை ஏற்றிட்டோமான்னு திருப்பி அதை நோக்கி போகும். அதனால தயவு செஞ்சு ட்ரக்ஸை எடுக்காதீங்க. இட்ஸ் ஹைலி அடிக்டிவ். நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றது ஈஸி காரணம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகும் போது ட்ரக்ஸ் அப்போ நான் நிறுத்திப்பேன், அப்போ நான் குடிக்கிறத விட்டுருவேன்னு நினைக்கிறது நடக்காது. அதனால் தயவு செஞ்சு இப்போவே அதெல்லாம் டோட்டலாக ஒழிச்சு கட்டுங்கன்றதான் நம்ம பாருங்கள். ஓகே சார். இப்போ வந்து ஒரு ஜென் ட்ரக்ஸ் எடுத்துட்டு அவரோட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாரு அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணு ட்ரக்ஸ் எடுத்துட்டு அவர் கர்ப்பமாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எஃபெக்ட் ஆகுது. இப்போ ட்ரக்ஸ் எடுத்துட்டு இவர் வந்து அந்த பொண்ணு கூட ஒன்றா இருக்கும்போது அது மூலியமா குழந்தை வரும்போது அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகுமா? ரொம்ப சான்ஸ் கம்மி. ஓகேங்களா? அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு he will not be able to do anything. ஒன்று. ரெண்டாவது அந்த குழந்தை ஃபார்மே ஆகாது. ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? ஜெனட்டிக்கா ஏதாவது இஷ்யூ நீங்க சொல்ற மாதிரி ஸ்பெர்மோட்ல ஃபார்மே ஆகாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜென்ஸ் மூலியமா வந்துட்டு அந்த ப்ராப்ளம் இவருக்கு ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருமான்னு யோசிக்கவே வேண்டாம். ஓகேங்களா? குழந்தையே வராதுன்றது தான் ஆன்சர். ஓகே, வந்தாதானே அப்புறம் குழந்தை எப்படி இருக்கும்னு. ஸோ பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னா நீங்க எதுவும் எடுக்காதீங்கன்றது தான் ஆன்சர். ஆண்களுக்கு பிரச்சனை வருமானா கண்டிப்பா வரும். இப்போ ஆண்கள் ட்ரக்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் அதிகமாகும் போது ஆண்களுக்கு ஆண்மை குறைவே ஏற்படும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. இன்ட்ரெஸ்ட் இந்த செக்ஷுவல் லைஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் குறையும். அதே மாதிரி வந்து அந்த ஸ்பெர்ம் அணுக்களோட குவாலிட்டி கவுண்ட் இதெல்லாம் குறையும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா வந்துட்டு இவங்க மூலியமா அந்த நோய் பரவுமான்றது இல்லை. ஓகே சார். இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து நான் படம் நடித்தேன், எனக்கு காசு கொடுக்கல, அதுக்கு பதிலாக வந்து எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்தாங்க. அது சரி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி எடுத்தேன், அதுக்கப்புறம் நான் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி சார் அடிக்ட் ஆகும்? ஒரு வாட்டி எடுக்கிறோம், அந்த ஒரு வாட்டியே நமக்கு தப்புன்னு தெரியும் இல்லையா? அடுத்த வாட்டி எதுக்கு நமக்கு எடுக்கணும்னு தூண்டுது? ஒன்றும் இல்லை, சிம்பிள் மனுஷனோட மூளை பண்ணுற வேலை தான். ஓகேங்களா? பிரெயின்ன்றது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. பிரெயினை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ பிரெயின்ல எந்தெந்த சப்ஸ்டன்சஸ்லாம் மூளையில வந்து ஹை அஃபினிட்டியை கொடுத்து அதை வந்து உடனே டிபெண்ட் ஆக்குதோ அதெல்லாம் திருப்பியும் கேட்கும். நல்ல உதாரணம் வந்து சக்கரை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் அப்படின்றதுக்கும் எதுக்கு ஒரு வேப்பலைன்றதுக்கும் உங்க பிரெயின் எதுக்கு உடனே ஓகே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்டுக்கு ஓகே சொல்லும். ஏன்னா அந்த சாக்லேட் சாப்பிட்டோன்னு அந்த டேஸ்ட் அந்த சுகர் போய் பிரெயின் வந்து அடிக்ஷன். ஆனால் வேப்பலை வந்து எதுவுமே பிரெயின்ல அடிக்ஷன் ஆகாது. புரியுதா நான் சொல்றது? ஆனால் உடம்புக்கு பார்த்தா அந்த வேப்பலை நல்லதா இருக்கும், அந்த சாக்லேட் ரொம்ப கெடுதலா இருக்கும். ஓகே, ஸோ பிரெயினுக்கு பிளசன்ட் தரக்கூடிய விஷயங்கள் அதுதான் வந்துட்டு அதை வந்து அடிக்ஷனா வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ற ட்ரக்ஸ்ல ஒன்று பிரெயினோட அடிக்டிவ்ஸ் நிறைய இருக்கு.
இப்போ சிகரெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிக்கோட்டின் இருக்கு, அது பிரெயினோட ஒரு பெரிய அடிக்டிவ். ஆல்கஹால் அதே மாதிரி பிரெயின்ல வந்து ஒரு அடிக்ஷன் ஏற்படுத்துது. அதே மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் பிரெயின்ல ரொம்ப பெரிய அடிக்ஷன் ஏற்படுத்துது. ஸோ அதோட எஃபெக்ட் போன உடனே திருப்பி பிரெயின் உடனே வந்து அந்த ரிசெப்டார்ஸ்லாம் திருப்பி கேட்க ஆரம்பிக்கும், எங்க 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 அப்படின்ட்டு. அப்போ நீ உடனே அந்த அது கொடுக்கல அப்படின்னா உனக்கு ஒரு சில எஃபெக்ட்ஸ் வரும், தடுமாறும், ஒரு மாதிரி கிரேவிங் உண்டாகும், திருப்பி போய் பண்ணணும்னு தோணும், அப்போ திருப்பி எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரக்ஸ் ஈஸியாகவே பண்ணும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் பிரெயின் அடிக்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். இப்போ எக்ஸாம்பிள் படி, டெய்லி படிக்க முடியுமா உங்களால? படிக்கிறீங்களா? முடியல. அப்போ வந்து பார்த்தீங்களா அதுதான் கஷ்டம். அந்த மாதிரி பிரெயின் அடிக்ட் ஆக வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நல்ல ஒரு கெத்தான ஒரு ஆளுக்கும் ஒரு வேஸ்டா போற ஆளுக்கான வித்தியாசம். யார் ஒருத்தவங்க பிரெயினை எக்ஸசைஸ்க்கு அடிக்ட் பண்றாங்களோ, யார் ஒருத்தவங்க பிரெயினை டெய்லி ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணாதான், எனக்கு வந்து நிறைய ஜிம்ஸ் அப்படி இருக்கா, நிறைய ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் இருப்பாங்க நம்ம கூட, எவ்வளோ டாக்டர்ஸ் அன்னைக்கு 12 மணி 1 மணி ஆனாலும் ஜிம்ல போய் எனக்கு வெயிட் தூக்கலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா பிரெயின் இஸ் அடிக்டட் ஃபார் தட். எங்க அந்த என்டார்ஃபின்ஸ், ஏன்னா நீங்க வெயிட்ஸ் தூக்கும் போது எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வேர்வை வரும், என்டார்ஃபின்ஸ் இருக்கும், அதுதான் உங்களுக்கு போதையே. அதே மாதிரி எவ்வளோ பேர் அன்னைக்கு ரிசர்ச் பண்ணலன்னா, அன்னைக்கு ஒரு 10-100 பேஜ் படிக்கலைன்னா அவங்களுக்கு அன்னைக்கு தூக்கமே வராது. அப்போ அவங்களாம் பிரெயினை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி ட்ரெயின் ஆகிறது கஷ்டம். அதை நீங்கள் டெய்லி 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 பல வருஷங்கள் பிரெயினில் நீங்கள் கொடுத்துனே இருந்தீங்கன்னா தான் அடுத்த நாள் பிரெயின் கேட்கும். ஆனால் சிகரெட்டுக்கோ போதைக்கோ அப்படி கிடையாது. ஒரு நாள் கொடுத்துட்டு நீ அடுத்த நாள் கேட்கறதுனால எங்கன்னு கேட்கும். புரியுதா நான் சொல்றது? அப்போ ஈஸியா ட்ராப் ஆகுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று பண்றது, ஒரு சக்சஸ் ஆகுறதுக்கும் ரொம்ப கஷ்டம், டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த போதை சப்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஆங்கிள் போகாம இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்களை நோக்கி போகணுன்றதான் நம்ம பாருங்க. ஸ்மோக் பண்றதை விட குடிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அது நிஜமாவே உண்மைதானா சார்? எல்லாமே ஆபத்து தானே. ஓகேங்களா? எதுவுமே இது நல்லது அது நல்லதுன்னு நம்ம ஒரு கெட்ட விஷயத்த பேசும்போது, அதாவது ட்ரிங்க்ஸை விட ஸ்மோக் வந்து அதிகமா எஃபெக்ட் பண்ணும், அதனால ட்ரிங்க்ஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம், ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க குடிக்கிறவங்க வந்து ஆறுதலுக்கு பேசக்கூடிய விஷயமா தான் நான் பாக்குறேன். ஓகேங்களா? அவங்க குடிக்கிறதுனால வந்துட்டு சிகரெட் தான் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா வந்துட்டு, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண்ணை வந்துட்டு ரேப் பண்ணுறதுதான் தப்பு, ஆனால் வந்து கட்டி முத்தமிடலாம் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு லூஸ் தனமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? எல்லாம் தப்பு தானே, நீ எதை பண்ணா என்ன, இதுவும் தப்பு தான் அதுவும் தப்பு தான். அந்த மாதிரி வந்துட்டு தயவு செஞ்சு வந்துட்டு சிகரெட்டாக இருந்தாலும் அதுக்கான ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் தனியாக இருக்குது, ஆல்கஹால்னாலும் அதுக்கான ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் தனியாக இருக்குது, போதைனாலும் அதுக்கான ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ட்ரக்ஸுக்கும் தனியாக இருக்குது. ஸோ அதனால எல்லாமே வந்து ஆபத்து தான். இப்போ எவ்வளோ கேசஸ் ஆல்கஹால்னால ஈரல் மாற்று சிகிச்சை அப்படின்றதுக்காக எவ்வளோ பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. காசு இருக்கிறவங்க பண்றாங்க, பண்ணாதவங்க இறந்து போறாங்க. சமீபமா பல நடிகர்கள், ஓகேங்களா, நம்ம எக்ஸாம்பிள் மலையாள ஃபேமஸான ஒரு காமெடி நடிகர்ல ஆரம்பிச்சு இப்போ தமிழ்லையும் அந்த காலத்துல வந்து ஒரு சில நல்ல படங்கள்லாம் நடிச்சாரு, துள்ளுவதிலும் இந்த மாதிரி படம், அந்த மாதிரி ஒரு நடிகர்கள், இந்த மாதிரி நடிகர்கள்லாம் கூட பார்த்து ஈரல்ல பிரச்சனையாகி எவ்வளவு உயிருக்கு போராடுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு நல்ல உதாரணம் வந்து நம்மளோட ரஜினி சாரோட தீவிர ஃபேன் பிஜ்லி ரமேஷ், அவரே ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பாரு, ஈரல் ஃபுல்லா கெட்டு போச்சான் இதுவாச்சான்ட்டு. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து குடினால கெட்டது எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு ஆல்கஹால் வந்து ரொம்ப நல்லது, சிகரெட்டை தான் கெட்டது அப்படின்னு பொதுமைப்படுத்த வேண்டாம். எல்லாமே கெட்டதுன்ற ஒரு கான்செப்டுக்கு வந்தே ஆகும். ஓகே, ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் ஆல்ரெடி நம்ம ஊர்ல சொல்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆல்கஹால் நம்ம ஊர்ல குடிக்கிறதான எண்ணிக்கைகள் எவ்வளவு குடிக்கணும்னு தெரியாது. நம்ம ஊருங்க ஆளுங்க ஆரம்பிச்சாங்கனாலே குவார்டர் ஆஃப் தான், யாரும் ஒரு ஷார்ட் அப்படின்றதுலாம் நிறுத்துறது கிடையாது. ஆனா ஃபாரினர் தான் அழகா பண்ணுவோம். ரெண்டாவது ஆல்கஹால் குவாலிட்டி பத்தி நம்மளுக்கு தெரியும். இதுங்க வந்து நம்மளுக்கு கிடைக்கிற அங்கே ஃபாரின் ஸ்காட்ச், பிளெண்டட் விஸ்கீஸ், இல்லை அப்சல்யூட் இப்படியா கிடைக்குதுன்னா சத்தியமாக கிடையாது. என்ன பேருனே தெரியாது, புல்லெட்டுன்றான், ஓகே, பிஎம்ன்றான், புல்லெட்டுன்றான், அதெல்லாம் என்ன பேருனே தெரியாது. ஓகே, அந்த பேரில் ஸ்டிக்கர் போட்டு நிறைய இதுங்க விஷயங்கள் கிடைக்குது. அதெல்லாம் குவாலிட்டி என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. மது பிரியர்கள் அதுதானே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு வந்துட்டு ஆல்கஹால் நல்லது, ஸ்மோக்கிங் கெட்டது அப்படின்ற மாதிரி கான்செப்ட் கொண்டு வராதீங்க. எல்லாமே கெட்டதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்றாங்க சார், தினைக்கும் குடிக்கிறவனை விட எப்பவாச்சும் குடிக்கிறவன் தான் சீக்கிரம் செத்து போயிடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. அது உண்மைதானா? எப்படி மேடம் உண்மையாகும்? ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது எல்லாமே ஒருத்தவங்க உடம்பு பொறுத்து இருக்கு. ஓகே, இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவா, லிவர் ஆல்ரெடி கெட்டு போயிருக்காரு, அவர் என்னைக்காவது ஒரு நாள் குடிச்சாலும் அவர் இறந்துருவார். ரொம்ப ஹெல்த்தியா ஒரு ஆள் இருக்கான், அவன் டெய்லி குடிச்சாலும் ஒரு 20 வருஷம் வண்டி ஓடும். புரியுதா நான் சொல்றது? ஒரு ஆட்டோ ஆல்ரெடி பிரேக் டவுன் ஆனும் செத்து போன ஆட்டோ, அது வந்து நீங்க சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாலும் அதோட அந்த ஆட்டோ முடிஞ்சது. புதுசா ஒரு ஆட்டோ எடுக்கிறீங்க, அது 2-3 வாட்டி இடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. புரியுதா? அப்போ 100வது வாட்டி அதுவும் விழுந்துரும். இவ்வளவுதான் மேட்டர். ஸோ எல்லாருமே வந்து ஒண்ணு கிடையாது, எல்லாரும் உடம்பு ஒண்ணு கிடையாது. ஒரு 70 வயசு தாத்தா குடிக்கிறதுக்கும்
ஒரு 20 வயசு பையன் குடிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். 70 வயசு தாத்தாக்கு ஆல்ரெடி கிட்னிலாம் சட்னி ஆகி கிடக்கும், லிவர்லாம் ஆல்ரெடி கெட்டு போயிருக்கும். அந்த டைம்ல அவருக்கு வந்து இன்னொரு ஆல்கஹால் எடுக்கிறாருன்னா அவருக்கு உடனே ஈஸியா ப்ராப்ளம் ஏற்படும். அதனால வந்து எப்பயாவது குடிக்கிறவன் நல்லா இருப்பான், ஐ மீன் இறந்துருவான், டெய்லி குடிக்கிறவனே நல்லா இருக்கான், இதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஐடியலா பார்த்தா டெய்லி குடிக்கிறவன் தான் சீக்கிரமா வந்து ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஆல்கஹாலோட சிரோஜெனிக் டோஸே அப்படிதான் போட்டிருக்கான். டெய்லி நீங்க இவ்வளவு கன்சியூம் பண்றீங்க, 2 ஷாட்ஸ்க்கு மேல நீங்க கன்சியூம் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா 30 வருஷத்துல உங்களுக்கு ஈரல் கெட்டு போயிடுன்றது தான் டேட்டா போட்டிருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து அதை பொறுமைப்படுத்த. இப்போ வீட்டில் அம்மா எல்லாம் வந்து எனக்கு டீ குடிச்சாதான் தலைவலி போகும், டீ குடிக்கலன்னா எனக்கு தலைவலி வந்துடும், இந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணாதான்ப்பா தலைவலி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 பாக்கெட் கூட அடிப்பாங்க. ஸோ தலைவலி நிஜமாவே எதனால போகும் சார்? இல்லை, அவங்களாம் நிக்கோட்டின் அடிக்டட்ல இருக்காங்க, இவங்க வந்து கெஃபைன் அடிக்ஷன்ல இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நிக்கோட்டின் வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த டைமில் கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து வேசோ டைலேட் ஆகும், அதாவது வந்து அந்த ரத்த குழாயெல்லாம் விரியும் போது தலைவலிக்கும். திருப்பி நிக்கோட்டின் நீங்கள் உள்ளே செலுத்தும் போது அந்த வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும், அப்போ தலைவலி குறையுது. அதே தான் வந்து இந்த டீ காஃபிக்கும் கெஃபைன் ஒன்று உள்ளே போகும்போது உங்களுக்கு தலைவலி குறையுது. இதெல்லாமே என்ன காட்டுதுன்னா தேர் அடிக்டட் டு தட்னு காட்டுது, அவ்வளோதான். அப்போது நீங்கள் வந்துட்டு அதுக்கு அடிக்டடாக இருக்கீங்க, நீங்கள் ஸ்லோவாக அதுலேருந்து வெளியே வரணும், டீடாக்ஸ் பண்ணிக்கணுன்றது தான் அதுக்கான பதிலாக வந்துட்டு இருக்கே தவிர மற்றபடி வந்துட்டு இது குடித்தா தலைவலி போயிடும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக வந்து கரெக்டு கிடையாது. ஓகேங்களா? இது என்ன காட்டுதுன்னா அவங்க அதில் அடிக்டடாக இருக்காங்க, அது அவங்க குடிக்கலைன்னா தலைவலி வருது, அதை எடுத்தால் தான் தலைவலி போகுது. அதுக்கு காரணம் அந்த அடிக்ஷன். அந்த அடிக்ஷன் கெமிக்கல் வந்து சிகரெட்டில் நிக்கோட்டின், காஃபியில் கெஃபைன். ஓகே சார், ரொம்ப அழகாக எங்களுக்கு சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். வாய்ப்புக்கு நன்றி.